அந்த வார்த்தை மிக அற்புதமான வார்த்தை. அதே போல இன்றைக்கு அடிமட்ட தொண்டர்கள் இங்கே வந்திருக்கிற காரணத்தால் நிச்சயமாக அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நானும் பல நாட்கள் அவரை காக்க வைத்து விட்டேன். எல்லாரும் வராதிங்க, அப்புறம் வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லைன்னு சொல்லி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஏதோ இன்னைக்கு அவங்களோட உணர்ச்சி ஆர்வத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதை நிச்சயம் நான் ஆலோசனை செய்வேன்ற வாக்குறுதி அவங்களுக்கு கொடுத்திருக்கேன். பார்க்கலாம். அதாவது எந்த முடிவாக இருந்தாலும் இது தமிழ்நாட்டு மக்களை தாண்டிய ஒரு அரசியல் உலகத்திலே இருக்க முடியாது. மக்களை தாண்டிய ஒரு அரசியல். ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் நிச்சயம் மக்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு அரசியலை நடத்த முடியாது. அதுதான் முக்கியம். மக்கள் இல்லாத அரசியல்வாதிக்கு பொறுப்போ அல்லது ஒரு பதவியோ இருப்பது முக்கியம். இறுதியாக அவர் செல்லவிருப்பது மக்களிடம் தான். அந்த மக்கள் பொறுப்பு இருந்தால் நம் மக்களுக்குத்தான் மரியாதை தர வேண்டும் தவிர ஒன்றுமில்லை. நிச்சயம் என்னால் முடிந்த மரியாதையை தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர்கள் விருப்பத்தை நிச்சயம் நான் நிறைவேற்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பார்க்கலாம். சார் இப்ப வந்து அவங்க தீபா மேடத்தை முன்னிலைப்படுத்தி இப்பொழுது உருவாக்கிட்டு இருக்கிற இந்த அரசியலை ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல அரசியலா பார்க்கிறீங்களா? இது உண்மையான அதிமுக தொண்டர்கள் இதை மகிழ்ச்சியா இதை வந்து செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க தீபாங்கிறவங்களை முன்னிலைப்படுத்துறது எப்படி நினைக்கிறீங்க சார்? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். முன்னாடியே நான் அதை பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு 7 பேர் இருந்தால் சங்கம் ஆரம்பிக்கலாம், ஒரு 200 பேர் இருந்தால் கட்சி ஆரம்பிக்கலாம். இன்னும் அதிகமான பேருக்கு ஆதரவு யாருக்கு கிடைக்கிறது? இன்னைக்கு தமிழகத்திலே போதுமான கட்சிகள் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் அந்தந்த ஒரு கட்சிக்கும் இருக்கிற இடங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய தரம் இன்றைக்கு எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு வாக்கு சதவீதம் இருக்கிறது என்பதை சரிவதோ அல்லது ஏறுவதோ அதை பார்த்து கொண்டே இருக்கிறோம். கட்சி துவங்குகிற, இயக்கம் துவங்குகிற உரிமை அனைவருக்குமே இருக்கிறது. மக்களுடைய ஆர்வம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நடக்கும். மக்களுடைய ஆசைக்கு மீறிய விஷயம் எதுவும் கிடையாது. மக்கள் எதை விரும்புகிறார்களோ, ஆனால் இன்றைக்கு மக்கள் விரும்புவதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், மக்கள் ஆட்சியை விரும்புகிறார்கள். மக்கள் எதை விரும்புகிறார்கள்? எப்படி ஒரு திரைப்படம் வந்து பிடித்த காட்சிகள் இருந்தால் படம் ஹிட் ஆகுது, பிடிக்காத காட்சிகள் இருந்தால் ஓடலையோ, அந்த மாதிரி மக்களுக்கு பிடித்த ஆட்சி இருந்தால் அது நீண்ட நெடிய ஆட்சியாக இருக்கும் என்பது எனக்கு பணிவான நடிகர் ரஜினிகாந்த் ஒரு கருத்தை நேற்று வெளியிட்டிருக்காரு. அரசியல்ல வந்து அரசியல அசாதாரண சூழ்நிலை சொல்லியிருக்கிறார்கள். அண்ணனுடைய அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பது அண்ணனுக்கு தான் தெரியும். ரஜினி அண்ணன் அவர்கள் சொன்ன வார்த்தை நானும் அதை லைவ்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை எனக்கும் இருந்தது. இருந்தாலும் இந்த கட்சியிலே நான் இருக்கிற பொழுது பல முறை அந்த விழாக்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் கட்சியினுடைய கட்டுப்பாட்டின் காரணமாக நான் அந்த விழாக்களை கலந்து கொள்ளவில்லை. ஆனால் நேற்றைய தினம் போக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் மிக ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதனுடைய ஆழம் எவ்வளவு என்ன என்பதை அண்ணன் மனதில் வைத்திருப்பார். பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? என்னங்க இப்போ அரசியல் அது மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் அப்படித்தான் பேசிக்கிறாங்க. மக்களுடைய கருத்து அப்படித்தான். மக்களுடைய எண்ணம் தானே மக்கள் அப்படித்தான் இன்றைக்கு ஏதோ ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. சார் இப்ப வந்து மக்களாட்சி விரும்புறாங்கன்னு சொல்றீங்க.